தம்பி எங்க வீட்டு மருமகனா வரத்துக்கு எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. டேய் இங்க வாடா வாடா. போடா. முத்தரசி, இவன் யாருமா? என் மருமகன். ஏதோ தெரியாம பேசிட்டா, நானும் கோபத்துல சவால் விட்டேன். என் பிள்ளைங்களும் பயந்துட்டாங்க. மாமா மருமனுக்குள்ள சண்டை வர்றதும் சமாதானம் வர்றதும் சகஜம் தானே. இப்ப என் மருமகன் என்ன சொல்றான்? அம்மா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஐயா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னானே, போய் மன்னிப்பு கேளுடான்னு சொன்னா ஐயா முகத்தை பார்க்கவே சங்கடமா இருக்குன்னு அழுகுறானே. அதானே நானே கூட்டிட்டு வந்தேன். டேய் ஏண்டா, என்ன பார்க்க எதுக்குடா உனக்கு சங்கடம்? மாமா, நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னடா இதெல்லாம்? மாமா இப்ப சொல்ற மாமா, கங்கா கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைப்பேன். கங்கா அத்தை பையங்கிற முறையில கலெக்டர் கையில கங்காவை புடிச்சு கொடுக்கறது நானாதான் மாமா இருப்பேன். நீ நினைச்ச மாதிரியே செய்டா. அத்தை, நான் உங்களுக்கு மருமகன் மட்டும் இல்ல, உங்களுக்கு மகனும் நான் தான். தம்பி, எப்பவுமே எனக்கு உங்க மேல கோபம் இருந்ததில்ல. நீங்க எப்பவுமே இந்த வீட்டு பிள்ளைதான். கங்கா, நீ என்னமா நினைக்கிற? அப்பா, நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டது என்னப்பா? ஒரு குடும்பமா சந்தோஷமா இருக்கணும் தானே. அது இப்பதான்ப்பா கூடி வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மாமா, கல்யாண பத்திரிக்கை யாராரு கொடுக்கணும்னு சொல்லுங்க, நானே கொடுக்கறேன். முதல்ல உன் அப்பனுக்கு தாண்டா. அண்ணே, நீ இவ்ளோ கேவலமான மனுஷனா மாறுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலனே. ஐயா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டதும் இல்லாம மொரை மாமனா இருந்து கங்கா கலெக்டர் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொன்னியாமே. அப்பா, அண்ணன் செஞ்சிருக்க வேலையை பாத்தீங்களா? அண்ணே, உன் பேரை போட்டு ஊரு பூரா கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும்னு நாங்க நினைச்சோம். நீ என்னடானா எவன் பேரையே போட்ட பத்திரிக்கையை ஊருக்கெல்லாம் கொடுக்கற. மான ரோஷம் உள்ள எந்த மனுஷனும் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான். டேய், ஊருக்குள்ள தலநிமிர்ந்து நடக்க முடியல. யார பார்த்தாலும் உங்க பையனுக்கோ அந்த கங்காவுக்கு தான கல்யாணம் நிச்சயமாச்சு, இப்ப என்ன பொண்ணு கை மாறிடுச்சான்னு கேக்குறாங்க. உன்னால ஒரே அசிங்கமா போச்சுடா. அண்ணே, நாங்க சொல்றத கேட்டு கொஞ்சம் புத்தியோட நடந்துக்கோ. முதல்ல இந்த பத்திரிக்கையில தூக்கி போடு. அண்ணே, கலெக்டர் கல்யாணத்தை நிறுத்துவோம். அப்புறம் கங்காவை உனக்கு கட்டி வைக்கிறோம். டேய், நீ அந்த சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு எடுபடி வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நான் அந்த சுப்புலட்சுமி குடும்பத்துல காலடி வைக்கிறதையே அசிங்கமா நினைக்கிறவன்டா. அது மட்டும் இல்ல, அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தை அந்த ஊரை விட்டே விரட்டணும்னு நினைக்கிறவன்டானா. ஆனா நீ அந்த குடும்பத்தை வாழ வைக்கணும்னு சபதம் போட்டு வேலை செய்யற. டேய், உன்னை எப்படிடா என் புள்ள நான் சொல்றது? அண்ணே, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குண்ணே. நீ எப்படி இருப்ப? உன்னை பார்த்து நான் எவ்வளவு பெருமைப்படுவேன். புலி மாதிரி இருந்தேன்னு இப்ப பூனை மாதிரி ஆயிட்ட. இந்த பூனை புலி கதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்ப நான் மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அண்ணே, நாங்க சொல்றத கேட்டா உனக்கு ரொம்ப நல்லதுண்ணே. இளவஞ்சி, நிறுத்தடி. எப்ப பார்த்தாலும் அவனை ஏதாவது உசுப்பி விட்டு அந்த கங்கா கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியா? நீ கூட தான் கங்கா மருமகளா வரணும்னு பேயா அலைஞ்ச. ஆமாண்டி, நான் பேயாத்தான் அலைஞ்சேன். எங்க அண்ணன் பொண்ணு எனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக கலெக்டர் வீட்டுல கூட போய் சண்டை போட்டேன். என்னைக்குமே எதிர்த்து பேசாத நாச்சியார நான் எதிர்த்து பேசினேன். எங்க அண்ணனையே பஞ்சாயத்துக்கு இழுத்தேன். கடைசியில என்ன ஆச்சு? எங்க அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்து ஆபரேஷன் ஆகி
எனக்கு கெட்ட பேர் வந்ததுதான் மிச்சம். இவ மட்டும் என்னடி ஐயாவை எதிர்த்து பேசினா, நேருக்கு நேர் சண்டைக்கு கூப்பிட்டா. என்ன செஞ்சோ அவன் நினைச்சது கூட நடக்கலையே. நாம ஒண்ணு நினைச்சா அந்த கடவுள் ஒண்ணு நினைக்கிறான். அப்படின்னா என்னடி அர்த்தம்? நாமெல்லாம் பேசாம இந்த கல்யாணத்துல இருந்து ஒதுங்கிறதா நல்லது. அம்மா, நான் கங்காவை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு யாரு நினைச்சாங்களோ தெரியல, என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. நானும் தேவையில்லாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்ப கூட கலெக்டர் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அப்பா என்ன பகடக்காய பயன்படுத்துறாரு. டேய், என்னடா சொல்ற? நாங்க ஒண்ணு பகடக்காய பயன்படுத்துறோமா? ஆமாப்பா, நான் அப்படித்தான் நினைக்கிறேன். உங்களுக்கு கங்காவை எனக்கு கட்டி கொடுக்கணுங்கிற ஆசை இருந்தா எப்போ கட்டி வச்சிருப்பீங்க. ஆனா உங்க மனசுல அந்த எண்ணம் இல்ல. கங்காவை நான் மட்டும் இல்ல, யாருமே கட்டி கூடாதுன்னு தான் உங்க மனசுல எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. கங்காவை என்ன கட்டி வைப்பீங்கிற நம்பிக்கை துளி கூட இல்ல. அதனால என் மனசை மாத்திக்கிட்டேன். இனிமே உங்க பேச்சு கேட்க நான் தயாரா இல்ல. இது பாருங்க, என் புள்ள நல்லவன் ஆயிட்டான். இனிமே அப்பாவும் பொண்ணும் புரிஞ்சு நடந்துக்கங்க. ஜெயச்சந்திரா, அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ போய் பத்திரிக்கை கொடுக்கணும்ல, வா சாப்பிட்டு போ. ஏமா, உன் அண்ணன் பேசிட்டு போறத பார்த்தா அரிசி கடத்தல நான் தான் அவனை மாட்டி விட்டேன்னு தெரிஞ்சு போயிடுச்சு போல இருக்கு. அதான் தெரிஞ்சிட்டானோ? அப்பா, எது வேணாலும் காரணமா இருக்கட்டும், அதுக்காக அந்த கங்கா கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்திடுவானா? அதுக்கு நம்ம விட்டுருவோமா? அந்த ஆயக்குடி குடும்பம் வாழவே கூடாது. யாரு வாழ விட்டாலும் இந்த இளவஞ்சி வாழ விட மாட்டா. ஜெயச்சந்திரா, பத்திரிக்கை கொடுக்க போனதுல வெயில்ல அலைஞ்சிருப்ப, ஏதாவது சாப்பிடு. வேணாம் மாமா, பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துல சும்மாவா விடுறாங்க? ஐயா மருமகன்னு ஒரே ராஜ மரியாதை. மாமா, இளநீர், மோர், கூல் ட்ரிங்க்ஸ்னு எல்லாம் குடிச்சாச்சு மாமா. திருவாரூர் பக்கம் நம்ம சொந்த பந்தத்துக்குலாம் கொடுத்துட்டேன். ஒருத்தர் 2 பேர் வயக்காட்டுக்கு போயிட்டதால அவங்களுக்கு கொடுக்க முடியல. அடுத்தது யார் கொடுக்கணும் மாமா? சுவாமி மலை சுத்துப்பட்டில் கொடுக்கணும். ஆனா அங்க உள்ளவங்களுக்கு நானே நேர்ல போய் கொடுக்குறேன். அதான் மரியாதை. நான் பாத்துக்கிறேன். என்னங்கம்மா? சுப்பையா, நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிங்கம்மா. அம்மா, என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? கையில பையெல்லாம் வேற வச்சிருக்கீங்க. பையில என்ன இருக்கு? உள்ளவா, நீயே தெரிஞ்சுக்குவ. வா. என்னவா இருக்கும்? ஒண்ணும் புரியல. எனக்கு நெருக்கமானவங்களுக்கு நானே நேர்ல போய் பார்த்து கொடுத்துறேன். சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தர் விடாம நீயே பார்த்து கொடுத்துரு. சரி மாமா. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேயா. என்னம்மா நீங்க தனியா வந்திருக்கீங்க? ரத்தனவேலு தம்பி யாரும் வரலையா? தம்பிக்கு லீவு கிடைக்கல. அவர் ஒரு முக்கியமான வேலையா கும்பகோணம் வரைக்கும் போயிருக்காரு. அப்படியா? உட்காருங்க. பரவாயில்லைங்கய்யா. அம்மா, நல்லா இருக்கீங்களாமா? என்ன தெரியுதுங்களாமா? நான் தான் ஜெயச்சந்திரன். ஆ, ஆ. நீங்க நினைக்கிற மாதிரி பழைய ஜெயச்சந்திரன் இல்லம்மா, புது ஜெயச்சந்திரன். ஆமாம்மா, இவனை பத்தி சொல்ல மறந்துட்டேன். ஜெயச்சந்திர இப்ப முழுசா மனசு மாறிட்டான். ம்ஹும். கங்கா கலெக்டர் கல்யாணத்துக்கு இவன் தான் எல்லா வேலையும் செய்யறான். எனக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அட்சய திதி, கங்காவுக்கு புது நகை போடலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை விட பெரிய சந்தோஷம் ஜெயச்சந்திர மனசு மாறினதுதான். எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடக்கிற சூழ்நிலை வந்துடுச்சு. அதுக்கு அச்சாரமா கங்காவுக்கு இந்த புது நகைய போட்டு விட போறேன். கங்கா, போட்டுக்க கங்கா. அம்மா, நீங்களே போட்டு விடுங்க.
முறை மாப்பிள்ளையே சொல்லிட்டா அதை தடுக்கவே முடியாது. நீங்களே போட்டு விடுங்கம்மா. கங்கா போட்டுக்கம்மா. கங்கா, நம்ம பரம்பரை நகையை எடுத்துட்டு வாமா. மாட்ட போறோம். சரிப்பா. நம்ம எப்படின்னு சம்மந்தி அம்மாவுக்கு தெரியணும்ல. அண்ணி, அடுத்த தடவை வரும்போது அண்ணனையும் மாப்பிளையும் இங்க கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். நிச்சயமா கூட்டிட்டு வரேன். வாமா. இந்தாங்கப்பா. சம்மந்தி அம்மா, ஐயா இதெல்லாம் எங்க பரம்பரை நகை. கங்காவோட கல்யாணத்துக்கு சீதனமா இந்த நகையெல்லாம் உங்க வீட்டுக்கு தான் வரப்போகுது. சுப்புலட்சுமி, இதை அவங்களுக்கு போட்டு விடுமா. ஐயோ எனக்கு வேண்டாம் ஐயா. நீங்க எங்க பொண்ணுக்கு செயின் போட்டிருக்கீங்க, நாங்க உங்களை வெறுங்கையோட அனுப்ப முடியுமா? சுப்புலட்சுமி, போட்டு விடுமா. ஐயா, அக்ஷய திருதியைனா புது நகையை தான் கொடுப்பாங்க, நீங்க பழைய நகையை கொடுக்குறீங்களேன்னு யோசிக்கிறாங்க. ஜெயச்சந்திரன் தம்பி இருக்காரு, அவர்கிட்ட காசு கொடுத்தீங்கன்னா டவுன்ல போய் வாங்கிட்டு வந்துட போறாரு. அதெல்லாம் ஒண்ணு. மங்க, நான் பழசு புதுசுன்னு சொல்லல, நகை வேண்டான்னு தான் சொன்னேன். பரவாயில்லம்மா சுப்பு, போட்டு விடுமா. கடவுளே, நீதான் என்னையும் இளவஞ்சியை காப்பாத்தணும். இது போலி நகைன்னு கலெக்டர் அம்மாவுக்கு தெரியவே கூடாது. இதை உடனடியே இளவஞ்சி கிட்ட சொல்லி ஆகணுமே. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கிளம்பட்டுமா ஐயா? சரிங்கம்மா. இருங்க அண்ணி, வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போறீங்களே. பரவாயில்ல அண்ணி, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். கங்கா வரட்டுமாமா? சரிங்க. சுப்பு, அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு வா. பரவாயில்ல அண்ணி, நான் போய்க்கிறேன். வரேம்மா. வரேங்க ஐயா. சரிம்மா, சரி. எங்க இந்தாம்மா. மங்க வா, உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். வேணாம்மா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல, நீங்க புறப்படுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓ சரி சரி. இந்தாங்கம்மா. வரட்டுமா? வாங்க. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இது எப்படியாவது இளவஞ்சி கிட்ட சொல்லி ஆகணுமே. இளவஞ்சி, அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. இளவஞ்சி, மங்காக்கா, யோ விழுந்து கிழந்து தொலைச்சிட போற. அக்கா, ஏன் இப்படி புத்தி பேதலிச்ச மாதிரி நிக்கிற? அக்கா, என்ன விஷயமா இருந்தாலும் நேரடியா சொல்லு. வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லாத. அடிப்பொடி, சாதாரணமா சொல்ற மாதிரியே நாம அந்த காரியத்தை பண்ணிருக்கோம். நீ அந்த கங்கா வீட்டுல பரம்பரை நகையை எடுத்துட்டு டூப்ளிகேட் நகையை வச்சல. என்னது? நான் வச்சேனா? நகைய நாம வச்சோன்னு சொல்லுக்கா. என்ன மட்டும் தனியா மாட்டி விடுற? சரி, நாம வச்சோம். அத கங்கா நிச்சயத்துக்கு போட விடாம தடுத்தோம். அப்புறம் ஐயா ஆபரேஷனுக்கு அடகு வைக்கவும் முயற்சி பண்ணாங்க, அப்பவும் தடுத்தோம். இப்ப வசமா மாட்டிக்கிட்டோம். நகை நம்ம கையை மீறி வெளியில போயிடுச்சு. என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, பாழா போன அந்த அக்ஷய திருதி ஏன் தான் வந்துச்சோ தெரியல. அந்த நேரம் பார்த்தா கலெக்டர் அம்மா கங்கா வீட்டுக்கு வரணும். கங்காவுக்கு கலெக்டர் அம்மா புதுசா ஒரு செயினை போட, பதிலுக்கு ஐயா பரம்பரை நகையில இருந்து ஒரு நகையை எடுத்து கொடுத்துட்டாரு. ஐயோ, அதோட சும்மா விட்டாங்களா? அந்த சுப்புலட்சுமி அக்காவும் கலெக்டர் அம்மா கழுத்துல அந்த நகையை மாட்டியே விட்டாங்க. என்னக்கா இது? அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திருக்கலாம்ல? நானும் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். நான் ஐயா கிட்ட, ஐயா அது வந்து பழைய நகை எதுவும் கொடுக்க கூடாது, புது நகையா தான் கொடுக்கணும், அதுவும் பரம்பரை நகையை கொடுக்கவே கூடாது, வீட்டு தொடச்சு போயிடும், அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லி பார்த்தேன். எதுவும் வேலைக்கு ஆகலையே. ஐயோ, இப்ப என்னக்கா பண்றது? என்ன பண்ண முடியும்? பொய்யை எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைக்கிறது? பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி நாம நிச்சயம் மாட்ட போறோம்.
மறைச்ச பொய் வெளியில வர போகுது. நாம உள்ள போறோம். ஏங்கா எப்பவும் மாத்தியே யோசிக்க மாட்டியா? எல்லாரும் யோசிக்கிற மாதிரி சாதாரணமா யோசிக்கிற? நாம எப்படி மாத்தி யோசிச்சாலும் நாம தப்பிக்க முடியாது. போலி நகை போயிருக்கிற இடம் சாதாரண இடமா? கலெக்டர் அம்மா வீடு. கண்டுபிடிச்சாங்க, உடனே ஜெயில் தான். விசாரணையும் இல்ல, ஜாமீனும் இல்ல, ஸ்ட்ரைட்டா களிதான். ஐயோ, என்ன மிரட்டாதக்கா. தாயே, என் குலதெய்வம் கங்காதேவியே, இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுமா? இளவஞ்சி, நம்ம கெடுதல் பண்றது அந்த கங்காவுக்கு தான். அப்புறம் அவ பேரை சொல்லி கும்பிடுற? ஐயோ அக்கா, ஆபத்துக்கு பாவம் இல்ல. நான் என்ன அவளை நினைச்சா கும்பிடுறேன்? ஏன் குலதெய்வம் கங்காதேவி நினைச்சு கும்பிடுறேன். சும்மா நை நைன்னு பேசிக்கிட்டு என்ன கொஞ்சம் யோசிக்க விடுக்கா. வேடுக்கா, எவ்வளவோ பாத்துட்டோம். இது சின்ன விஷயம்க்கா, நான் பாத்துக்கிறேன். அடிப்பாவி, இது சின்ன விஷயமா? இந்த சின்ன விஷயத்தை எப்படி சமாளிக்க போற? இருக்கவே இருக்கா சுப்புலட்சுமி, அவ மேல பழிய போட்டு நாம தப்பிச்சுக்கலாம். அது எப்படி முடியும்? டூப்ளிகேட் நகையை செஞ்சது நாம, சுப்புலட்சுமி எப்படி மாட்டுவா? அக்கா, டூப்ளிகேட் நகைகளை செஞ்சது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி நாம மாட்டிக்கிற நிலைமை வந்துச்சுன்னா டூப்ளிகேட் நகைகளை செஞ்சது சுப்புலட்சுமி தானே சொல்லிடுவோம். அதாவது நாம பாலிஷ் போட்டு ஒரிஜினல் நகையை தான் கொடுத்தோம். சுப்புலட்சுமி அந்த ஒரிஜினல் நகையெல்லாம் வித்துட்டு அதுக்கு பதிலா டூப்ளிகேட் நகைகளை செஞ்சு வச்சுட்டான்னு சொல்லிடுவோம். அடி பாவி, அநியாயமா சுப்புலட்சுமி குடும்பத்து மேல பழிய போடுறியே. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கங்கா குடும்பத்துக்கு எந்த சொத்தும் போக கூடாது. அந்த கங்காவுக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. இப்போ அதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. என் அண்ணன் ஜெயச்சந்திரனுக்கு ஏதோ மருந்து கொடுத்து மயக்கி வச்சிருக்காளுங்க அந்த ஆய குடிக்காரங்க. அப்ப என்னமோ கங்கா கங்கான்னு அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தா, இப்போ கங்காக்கும் கலெக்டருக்கும் அவனே கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன்னு என்கிட்டயே சவால் விடுறான். இவனுக்காக நான் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன். கடைசியில அந்த கங்கா காலிலே போய் விழுந்துட்டான். பாத்துடலாம் அண்ணனா இல்ல இந்த தங்கச்சியான்னு.